வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். திருவள்ளூரில் சுற்றுச்சுவர் இடிந்து ஒரு குழந்தை, 4 பெண்கள் உட்பட 11 தொழிலாளர்கள் பலி. கட்டட உரிமையாளர் 2 கைது. மௌலிவாக்கம் கட்டட விபத்தை விசாரிக்க போலீஸ் கமிஷனர், வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு. முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. ராமேஸ்வரம் மீனவர்கள் மீண்டும் சிறைப்பிடிப்பு, படகுகளும் பறிமுதல். கச்சத்தீவு தொடர்பாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் கிடைத்த பரபரப்பு தகவல். விரிவான செய்திகள். திருவள்ளூரில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் ஆந்திரா, ஒடிசாவைச் சேர்ந்த 4 பெண்கள் உட்பட 11 பேர் பலியாயினர். திருவள்ளூர் அருகே உள்ள உத்தரபாளையம் கிராமத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கின் சுற்றுச்சுவர் ஞாயிறன்று அதிகாலை இடிந்து அருகிலுள்ள குடிசைகளில் விழுந்தது. சனிக்கிழமை அன்று இரவு கனமழை கொட்டி தீர்த்ததில் ஊறிப் போயிருந்த அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் குடிசைகளில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த 4 பெண்கள், ஒரு குழந்தை உட்பட 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவம் குறித்து கேள்விப்பட்டதும் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, மாவட்ட கலெக்டர் வீரராகவ ராவ் ஆகியோர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். டோட்டல் 11 பேர், 11 பேர், 4 women, 6 ஒரு பர்சன் who has been rescued alive வந்து நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் ஷிஃப்ட் பண்ணோம். அவருக்கு வந்து இப்போ மெடிக்கல் கேர் ஸ்பாட்டில் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இமீடியட்டாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லா ஆஃபீஸர்ஸ் நம்ம அரசனுடைய உள்நாட்டு வெஹிக்கிள்ஸ் இன்ஜூர்ட் ஹாஸ்பிட்டல் ஆல் த 11 பாடிஸ் இடிந்த சுற்றுச்சுவரின் அருகில் உள்ள குடிசைகளில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கியிருந்துள்ளனர். ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு சனியன்று பலரும் சொந்த ஊர்களுக்கு சென்றுவிட்டதால் பலி எண்ணிக்கை வெகுவாக குறைந்ததாக அதிகாரிகள் கூறினர். இது தொடர்பாக முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இறந்தவர்களின் உடலை அரசு செலவில் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லவும், இதற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் சுவர் இடிந்து விழுந்ததில் 11 பேர் பலியான நிலையில் உயிருடன் மீட்கப்பட்ட இளைஞர் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் உத்தரபாளையம் கிராமத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 11 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 19 வயது நிரம்பிய நாகராஜ் என்ற தொழிலாளி உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருக்கு போராடிய நாகராஜை மீட்ட தீயணைப்புத் துறையினர் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து மருத்துவ கல்வி இயக்குநர் கீதாலட்சுமி கூறுகையில், நாகராஜனுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது நல்ல நிலையில் உள்ளார் என்றும் கூறினார். அல்ட்ராசவுண்ட், அப்டாமன், சிடி ஸ்கேனு, சிடிஸ் பிரெயின் பண்ணியாச்சு, அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் பண்ணி, ஏன்னா ப்ளீடிங், பிளண்ட் இன்ஜுரி இருக்கு, எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிச்சுட்டு எல்லாம் நார்மலாக இருக்கிறாரு, நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நாகராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இவ்விபத்தில் தனது தந்தை இறந்துவிட்டதாகவும், மயக்கமான நிலையில் இருந்த தன்னை இடிபாடுகளிலிருந்து மீட்பு படையினர் மீட்டதாகவும் கூறினார். 2 గంటలు పోయిన తర్వాత పడిపోయింది, మొత్తం పడిపోయిన తర్వాత అలాగే నా కడుపుని కచ్చిపుతోనే ఈ ముక్కు కట్టుకొని అలాగా ఈ తన్ని ఇక్కడ దాకా వచ్చి ఇక్కడ రాయే పట్టుకొని అలాగ ఉండిపోయాడు. మా నాన్న చనిపోయాడు. జేసీపీ 8 గంటలకు వచ్చింది. 8 గంటలకు వచ్చిన తర్వాత ఈ కాలుతోనే ఇలా ఊపాను. నేను కాలుతోని చేయిలతోని పిలిచాను, అప్ప అనుకోండి. పిలిచేసరికి వచ్చారు, గుణపాలు గడ్డపార అవన్నీ తెచ్చిలోపు అవ్వలేదు. జేసీపీ వచ్చిన తర్వాత ఈ చైన్ జేసీపీ కట్టేసి ఆ రాయికి పెట్టారు, కళ్ళు పెట్టేసి పైకి లేపారు. పైకి లేపిన తర్వాత ఈ కర్రలు, రాడ్లు తీశారు. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நாகராஜனை நெல்லூர் வருவாய் கோட்டாட்சியர் ரமணா நேரில் வந்து சந்தித்து நலம் விசாரித்தார். மௌலிவாக்கம் 11 மாடி கட்டட விபத்து தொடர்பாக சென்னை மாநகர கமிஷனர் மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் போரூரை அடுத்த மௌலிவாக்கத்தில் தனியாரால் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டட விபத்தில் 27 நபர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர் என்றும் 61 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாங்காடு போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து கட்டுமான நிறுவன மேலாண்மை இயக்குநர் கட்டட கலைஞர், கட்டமைப்பு பொறியாளர், 2 மனை பொறியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். இதுகுறித்து புலன் விசாரணை நடத்த பொறியியல், கட்டடக்கலை தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் தேவைப்படுவதால் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரின் ஒட்டுமொத்த மேற்பார்வையில் போலீஸ் இணை கமிஷனர் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இக்குழுவில் போலீசாருக்கு தொழில்நுட்ப ரீதியாக ஆலோசனை வழங்க சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், அண்ணா பல்கலைக்கழகம், இதர பல்கலைக்கழகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை வல்லுநர்கள் இடம்பெறுவர் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தி மீன்களை கொள்ளையடித்ததோடு 20 தமிழக மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்க மீனவர்கள் சனிக்கிழமையன்று சென்றனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 30க்கும் மேற்பட்ட படகுகளிலிருந்து மீன்பிடி சாதனங்களை சேதப்படுத்தினர். மீன்களையும் பறித்துக் கொண்டனர். ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த செல்வம், அருள், பாலமுருகன், அந்தோணி உள்ளிட்ட 20 மீனவர்களை கைது செய்து மன்னார் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தடைகாலம் முடிஞ்சு மீன் பிடிக்க போன மீனவன் தொடர்ச்சியா வந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு படகுகள் சிறைபிடிக்கப்பட்டு இன்னைக்கு 40க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டு அங்க இருக்கு. மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. மீனவன் வந்து தினம் அடிக்கப்படுறான், கொல்லப்படுறான். அவனுடைய படகுகள்லாம் முட்டி கடல்ல தாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனவனம் பூரா கொலை செய்யற நோக்கத்தோட இன்னைக்கு இலங்கை கடற்படை கிளம்பி இருக்கு. எங்களை பாதுகாக்கப்பட வேண்டிய மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இலங்கை கடற்படைக்கு துணை போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே கண்டிக்கத்தக்கது, வேதனையா இருக்கு. இலங்கை கடற்படையில் இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகளால் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. கச்சத்தீவு தொடர்பாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்த தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கணபதியைச் சேர்ந்தவர் சஞ்சய் காந்தி. இவர் கச்சத்தீவு ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் தகவல் பெறும் உரிமை சட்டப்படி விளக்கம் கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் கச்சத்தீவு தொடர்பாக இலங்கையுடன் எவ்வித ஒப்பந்தமும் இல்லை என்றும் சர்வதேச கடல்வழி எல்லையை பிரிக்கும் போது கச்சத்தீவு இலங்கையின் அருகில் சென்றுவிட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு RTI அப்ளிகேஷன் அனுப்பி கச்சத்தீவு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கச்சத்தீவு தொடர்பான ஒப்பந்தத்தோட நகல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து எனக்கு என்ன பதில் அமைச்சிருக்காங்கன்னா, எங்க அமைச்சகத்தில் இருக்கிற ரெக்கார்ட் படி கச்சத்தீவு தொடர்பாக இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எந்த விதமான ஒப்பந்தமும் கிடையாது. அதுக்கு பதில் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீர் எல்லை தொடர்பான கடல் எல்லை தொடர்பான ஒரு ஒப்பந்தம் 1974 ஜூன் மாதம் போட்ட ஒரு ஒப்பந்தத்தோட நகல் இருக்குன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இது பார்த்தோன்னே, இந்த ரிப்ளை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எல்லாரும் வந்து கச்சத்தீவு ஒப்பந்தம் ரத்து பண்ணணும்னு சிலர் கேட்குறாங்க, கச்சத்தீவு மீட்கணும்னு சிலர் கேட்குறாங்க, திருப்பி கொடுத்த விஷயத்தை திருப்பி வாங்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஆனால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதோட செக்ரட்டரி, டெபுட்டி செக்ரட்டரி போட்டிருக்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கிற ஒரு பதில் கச்சத்தீவு தொடர்பாக ஒப்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கடல் எல்லையை மறுவரைவு செய்தால் இப்பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று சஞ்சய் தெரிவித்தார். கச்சத்தீவை மீட்கணும்னு கேட்காம 1974 போடப்பட்ட அந்த நீர் எல்லை தொடர்பான ஒப்பந்தத்தை மறுவரை செய்யணும் அப்படின்னு கேட்கறது தான் கரெக்டா இருக்கும். கச்சத்தீவு பிரச்சினைக்கு ஆதாரமாக விளங்குவது கடல் மார்க்க எல்லை மட்டும்தான். இதை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஈராக்கில் சிக்கி தவித்த 200 இந்தியர்கள் விமானம் மூலம் ஞாயிறன்று டெல்லி திரும்பினர். 10,000க்கும் மேற்பட்டோர் ஈராக்கில் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் உள்நாட்டுப் போர் நடந்து வருவதால் கலவரப் பகுதிகளில் சிக்கியுள்ள இந்தியர்களையும் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வேலை பார்த்து வரும் இந்தியர்களையும் தாயகத்துக்கு திருப்பி அழைத்து வருவதற்காக மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தீவிரமாக செயலாற்றி வருகின்றனர். பாக்தாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளின் கடும் முயற்சியின் பலனாக பயங்கரவாதிகளிடம் சிக்கியிருந்த 46 நர்ஸ்கள் உள்ளிட்ட 183 இந்தியர்கள் குர்திஸ்தான் மாகாணத்தில் உள்ள எர்பில் விமான நிலையத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் சனிக்கிழமை தாயகம் திரும்பினர்.
அப்போது அடுத்த 2 நாட்களில் மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் நகரங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுவர் என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் கூறியிருந்தார். அதன்படி ஈராக்கிலிருந்து 200 தொழிலாளர்கள் சிறப்பு வாடகை விமானம் மூலம் ஞாயிறன்று அதிகாலை டெல்லி திரும்பினர். இந்திரா காந்தி விமான நிலையத்தில் வந்திறங்கிய அவர்களை வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வரவேற்று அழைத்துச் சென்றனர். பிறகு டெல்லியிலிருந்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஈராக்கின் பல்வேறு நகரங்களில் மொத்தம் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பணிபுரிவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1 மாத காலமாக ISIS பயங்கரவாதிகள் பிடியில் சிக்கியுள்ள வட மாநிலங்களைச் சேர்ந்த 39 தொழிலாளர்களின் நிலை இன்னமும் கேள்விக்குறியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈராக் உள்நாட்டுப் போரில் சிக்கிய தூத்துக்குடி நர்ஸ் மோனிகா இறைவன் அருளால் மீண்டதாகவும் தமிழக அரசு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கால்வர்ல்ட் காலனியைச் சேர்ந்த எபி என்பவரின் மகள் லெஜிமா ஜெரோ மோனிகா. 24 வயதான மோனிகா BSc நர்சிங் முடித்துவிட்டு கடந்த பிப்ரவரியில் ஈராக் சென்றார். திக்ரித் நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் செவிலியராக பணியில் சேர்ந்தார். தற்போது ஈராக்கில் பரவி வரும் உள்நாட்டுப் போர் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் மோனிகா பணியாற்றும் மருத்துவமனையில் 46 இந்திய செவிலியர்களை பயங்கரவாதிகள் சிறைப்படுத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் தனி விமானத்தில் 46 செவிலியர்களும் நாடு திரும்பினர். கொச்சியிலிருந்து காரில் தூத்துக்குடி திரும்பிய மோனிகா ஈராக்கில் செவிலியர்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து விவாதித்தார். நாங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச ஜூன் 12ல இருந்து நாங்க தீவிரவாதிகள் பிடியில தான் இருந்தோம். ஆனா அவங்க எங்களை இடம் மாத்தி கொண்டு போய் பிடிச்சு வச்சிருந்தது ஒரு 2 நாள் பிடிச்சு வச்சிருந்தாங்க. இதுவே எங்களை டார்ச்சர் என்ன ஒன்னும் ஹார்ம்லெஸ்லாம் பண்ணல. சாப்பாடுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி எல்லாமே தந்தாங்க. அவங்க எங்களை ஒண்ணுமே பண்ணல. எங்களை டிக்ரித் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க மொசூலுக்கு கொண்டு போனாங்க. மொசூல்ல போயிட்டு என்ன ஒரு நாள் நைட்டு மொத்தமா அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எங்களை கொண்டு ரிலீஸ் பண்ணி கொண்டு திருப்பி மொசூலோட பார்டர்ல விட்டுட்டாங்க. மொசூலோட பார்டர்ல இருந்து எங்களை ஈராக் எம்பசி பிக்கப் பண்ணி எங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுட்டாங்க. ஈராக் எம்பசி ஏர்போர்ட்ல இருந்து நாங்க மும்பைல இருந்து நாங்க கொச்சி இப்போ கார்ல வீட்டுக்கு இறைவன் அருளால் மீட்கப்பட்டதாக கூறிய மோனிகா கேரள அரசை போல் தமிழக அரசு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பார்லிமென்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று துவங்குகிறது. விலைவாசி மற்றும் ரயில் கட்டண உயர்வு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்துள்ளன. நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மே 26ஆம் தேதி பொறுப்பேற்ற பிறகு பார்லிமென்டின் முதலாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று கூடுகிறது. மோடி அரசின் முதலாவது ரயில்வே பட்ஜெட்டை 8ஆம் தேதி ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா தாக்கல் செய்கிறார். 10ஆம் தேதி பொது பட்ஜெட்டை நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்கிறார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை தொடர்ந்து நடக்கவுள்ள இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 28 அமர்வுகளில் 168 மணி நேரங்கள் பார்லிமென்ட் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி சனிக்கிழமையன்று லோக்சபா சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடந்தது. அப்போது கூட்டத்தை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சியின் பிரதிநிதிகளும் உறுதியளித்தனர். ஆனாலும் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வரும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் அதிரடியாக உயர்த்தப்பட்ட ரயில் கட்டண உயர்வு போன்ற விவகாரங்களை எழுப்ப காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் வியூகம் வகுத்துள்ளன. ஏழைகளை பாதிக்கச் செய்யும் ரயில் கட்டண உயர்வை வாபஸ் பெற கோரியும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை அறிவிக்க கோரியும் மத்திய அரசை திக்குமுக்காட வைக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சபையில் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு பிறகு பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியிருந்தார். பார்லிமென்ட் முன் நிலுவையில் உள்ள ஊழல் ஒழிப்பு மசோதாக்கள், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. இதில் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களை எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்புடன் பார்லிமென்ட்டில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. சிகரெட் போன்ற புகையிலைப் பொருட்கள் மீது 50% வேட் வரியை விதிக்கும்படி மாநில அரசுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மோடி அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் ஹர்ஷ்வர்தன் தான் பதவியேற்றதிலிருந்தே சிகரெட் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் மீதான வரியை அதிகரிக்க வேண்டும் என கூறி வருகிறார். ஜூலை 10ஆம் தேதி தாக்கலாகும் மத்திய பொது பட்ஜெட்டில் சிகரெட், பான் மசாலா உள்ளிட்ட அனைத்து புகையிலைப் பொருட்கள் மீதும் அதிக வரி விதிக்க வேண்டும் என நிதி அமைச்சர் அருண்ஜேட்லியிடம் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார். தற்போது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு ஹர்ஷ்வர்தன் கடிதம் அனுப்பியுள்ளார்.
அதில் இளைஞர் சமுதாயத்தின் மத்தியில் சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பழக்கம் அதிகரித்து வருவதை ஹர்ஷ்வர்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் புகையிலை பொருட்கள் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரி எனப்படும் வாட் வரியை 50% உயர்த்த வேண்டும் எனவும் அதன் மூலம் வாங்கும் சக்தி குறைவதால் பயன்பாடும் குறையும் என்றும் அந்த கடிதத்தில் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தியுள்ளார். புகையிலை பொருட்களால் உண்டாகும் நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்காக ஆண்டுக்கு 1,04,000 கோடி ரூபாயை இந்தியர்கள் செலவழிப்பதையும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள ஹர்ஷ்வர்தன், எனவே புகையிலை பொருட்கள் உபயோகிப்பதை தடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் புகையிலை பொருட்கள் மீது 60% வாட் வரி விதிக்கப்படுவதையும் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள ஹர்ஷ்வர்தன், எனவே வாட் வரியை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளவும் மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளார். இதயம் மற்றும் சுவாச கோளாறுகள், புற்றுநோய் மற்றும் சர்க்கரை நோய் போன்ற தொற்றா நோய்களால் ஏற்படும் மரணங்களில் 80% இறப்புகளுக்கு புகையிலை பழக்கம் மிக முக்கிய காரணமாக விளங்குவதாகவும் மாநில அரசுகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டுள்ளார். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 21,264 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,658 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,545 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.